அதாவது மனித உணவுகளை மட்டுமே உட்கொள்ளும் பொழுது அது ஒரு உணவு கட்டுப்பாடு. அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 100 நாளைக்கு நம்ம மனித உணவுகளை மட்டும்தான் உட்கொள்ளணும். மனித உணவுகள்னால் என்ன? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பருப்புகள், கடலைகள், தேன், இதுதான் மனித உணவு. இதை மட்டுமே ஒரு 100 நாளைக்கு சாப்பிடணும். இதில் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு ஒன்றை மட்டும் நம்ம தளர்த்திக்கலாம். என்னென்னா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறி பொரியல், அது மாதிரி காய்கறி பொரியல், அதில் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறப்பு சலுகை, மனித உணவுகளை கடைப்பிடிப்பதில் ஒரு சிறப்பு சலுகை. இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ காய்கறிகளை சாப்பிட்றீங்க, அதில் பொரியல்லாம் பண்ணி சாப்பிடும்போது உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பே சேர்த்துக்காமல் நம்ம இருந்தால் இந்த இயந்திர அறிவியல் உலகோடு நம்ம பொருந்தி வாழ முடியாது. அதனால் உப்பு சேர்த்தது, காரம், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்படி காரம் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு உணவு முறை, மனித உணவு முறை. ஆனால் மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது. பால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தானிய உணவுகள் சாப்பிடக்கூடாது. அரிசி, கோதுமை, இப்படி இதை மட்டும் மனித உணவுகளை மட்டுமே ஒரு 100 நாளைக்கு கடைபிடிக்கணும். ஒரு 100 நாளைக்கு அப்புறம் ஒரு 10 நாளைக்கு நீங்கள் விடுமுறை விட்டுருங்க. 10 நாளைக்கு நீங்கள் வழக்கமாக அதுக்கு முன்னாடி இந்த மனித உணவுகளை பின்பற்றுவதற்கு முன்பு நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்களோ அந்த உணவுகளை நீங்கள் ஒரு 10 நாளைக்கு அதை சாப்பிடுங்க, விடுமுறை விட்டுருங்க. 100 நாள் டயட் ஃபாலோ பண்ணணும். இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும், மனித உணவுகளை உட்கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒரு 10 நாளைக்கு விடுமுறை விட்டுட்டு நீங்கள் விரும்பிய உணவுகளை உட்கொள்ளுங்கள். உட்கொண்டு விட்டு மீண்டும் அந்த 10 நாள் முடிஞ்சவுடனே மீண்டும் மனித உணவு முறைக்கு மாறிவிட வேண்டும். மனித உணவுகளை உட்கொள்ள தொடங்கிவிட வேண்டும். இப்படி ஒரு ஏற்பாடு. இது ஒரு நல்ல நமக்கு ஊக்கமாக இருக்கும். அதாவது நம்ம வாழ்நாள் முழுதும் இந்த உணவு கட்டுப்பாடு. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் இது போன்று நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒருவேளை அசைவம் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்போ மனித உணவு முறைக்கு மாறிட்டீங்க. அப்படியோ மனித உணவு முறையை ஒரு 100 நாளைக்கு கடைபிடித்து விட்டு அப்புறமா ஒரு 10 நாள் மட்டும் விடுமுறை விட்டுறணும். அப்போ நீங்கள் ஏற்கனவே மாமிசம்லாம் சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த 10 நாளில் மாமிசம் சாப்பிட்டுக்கலாம். அதாவது இப்போ 100 நாள் அந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு விட்டு அப்புறம் 100 நாள் கடந்த பின்பு ஒரு 10 நாளைக்கு, அது ஒரு சாதனை தானே. 100 நாளைக்கு நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணியிருக்கோம், மனித உணவு முறையை நாம் பின்பற்றி இருக்கிறோம், அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாதனை தானே. அந்த சாதனையை நிகழ்த்தி விட்டு அப்புறம் ஒரு 10 நாளைக்கு உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை விட்டுறணும். உணவு கட்டுப்பாடு அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்லாம்? மாமிசம் சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம், முட்டை சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஒரு 10 நாளைக்கு. அப்புறம் திரும்பவும் படிப்படியாக மனித உணவு முறைக்கு மாறிவிட வேண்டும். அந்த 10 நாட்களுக்கு அப்புறம் ஒரு 100 நாளோ இல்லை 150 நாளோ இப்படியும் இதுவும் நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குறோம் எல்லாருமே என்ன சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே நம்ம என்ன சாப்பிட்டோம் மனித உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு முன்பு. அப்புறம் இப்போ நம்ம உணவு கட்டுப்பாட்டுக்கு மாறிட்டோம் அப்படின்னு அப்புறம் மக்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டுட்ருக்காங்க. அது நமக்கு ஒரு ஆழ் மனதில் ஒரு ஆசையை ஏற்படுத்தலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும், இன்னும் 2040 வரைக்கும் தானே இந்த உணவெல்லாம் சாப்பிட போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த உணவெல்லாம் கிடைக்காது. அப்படின்னு கூட நம்ம அந்த மாதிரியும் அந்த மனசுக்கு இதுவும் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும். 100 நாள் தானே பொறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த கோணத்துலேயும் நம்ம உணவு கட்டுப்பாடு குறித்த ஊக்கத்தை, ஆர்வத்தை நாமே ஏற்படுத்தி கொள்ளலாம். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவு கட்டுப்பாட்டை ரொம்ப ஆர்வமோடு கடைப்பிடிப்போமே, ஆனால் அதற்கு எந்த வழியாவது நம்ம கடைப்பிடிக்கணும். ஏதாவது ஒரு வகையில் இப்போ 100 நாளைக்கு அப்புறம் ஒரு 10 நாளைக்கு விடுமுறை, என்ன உணவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். திரும்பவும் உணவு கட்டுப்பாடு, திரும்பவும் அப்போது ஒரு 100 நாளைக்கு அப்புறம் ஒரு 10 நாள் விடுமுறை, அல்லது 150 நாளைக்கு அப்புறம் 10 நாள் விடுமுறை விட்டுட்டு என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு 100 நாளைக்கு. இப்படியே ஒரு வழக்கம். அந்த 100 நாளைக்கு நமக்கு நன்மை கிடைக்குதுல்ல. 10 நாள் விடுமுறை விடுறோம், எல்லோரும் போல சாப்பிட்றோம். இது எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கடைபிடிக்கும் போது மற்றவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிடணும். நம்ம கூட இருக்காங்க பாருங்கள், நம்மளை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிடணும். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை ஒரு உணவு முறையில் இருக்குது அப்படின்னா இதுவே அவங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருக்கும். நல்லா இருக்குது இந்த உணவு முறை, இது மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணலாமே. அதனால் நீங்கள் புதுசாக மனித உணவு முறைக்கு மாறுறீங்கன்னா ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா ஒரு 5 நாள் 10 நாள் விட்டுருங்க. திரும்ப 10 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். மனித உணவுகளை மட்டுமே ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுங்க. அப்புறம் 10 நாளைக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மனித உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். அதன் பிறகு 10 நாளைக்கு உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை விட்டுவிட வேண்டும்.
உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தி விட வேண்டும். தளர்த்திட்டு வழக்கம் போல் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு 10 நாள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அளவுக்கு நாட்களை ஒரு சிலர் என்ன பண்ணலாம், 50 நாள் வச்சுக்கலாம், 20 நாள் வச்சுக்கலாம். 20 நாள் உணவு கட்டுப்பாடு, 20 நாள் தளர்த்தி விடுங்கள். உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தி விட்டு வழக்கம் போல் சாப்பிடுங்க. அப்புறம் 20 நாள் உணவு கட்டுப்பாடு, திரும்பவும் அந்த மாதிரி. அப்புறம் நாட்களை அதிகப்படுத்தி 50 நாள் உணவு கட்டுப்பாடு, அப்புறம் ஒரு 10 நாள் தளர்த்தி விடுமுறை, அப்புறம் ஒரு 100 நாள் உணவு கட்டுப்பாடு, அப்புறம் 10 நாள் விடுமுறை. அந்த உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை விட்டுவிட வேண்டும். இப்படி ஒரு வழக்கத்தை கடைபிடிக்கும்போது ஒரு நாளடைவில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு 20 நாள் விடுமுறை விட்டுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 20 நாள் உணவு கட்டுப்பாட்டு விடுமுறை. ஆனால் அப்படி கூட வச்சுக்கலாம். அதில் 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி வச்சு ஏதாவது ஒரு வகையில் புதுமையாக அதே நேரத்தில் நம்முடைய உணவு கட்டுப்பாடு தான் நம்முடைய நோக்கம். அதில் நம்ம ஆர்வமாக இருக்கணும். ஆர்வத்தை அதிகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். நம்ம ஆழ் மனசில் நமக்கு ஒரு ஆசைகள் இருக்கும். இந்த மாதிரி சோறு சாப்பிட்ணும், சோறு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது மனித உணவு விதிமுறையில் ஒன்று. அப்படிங்கும்போது சோறு சாப்பிட்ணும், பிரியாணி சாப்பிட்ணும், சிக்கன் சாப்பிட்ணும், மட்டன் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசை ஆழ் மனசில் இருக்கலாம். அதுக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து அதே நேரத்தில் நம்முடைய உணவு கட்டுப்பாட்டையும் நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கு தான் 100 நாள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். ஒரு 10 நாள் அப்புறம் விடுமுறை விட்டுவிட வேண்டும். என்ன வேணாலும் சாப்பிட்டுக்குவோம். வழக்கமாக முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோமோ ஆரம்பத்தில் அந்த உணவுகளையும் நம்ம சாப்பிடலாம். நோய்களுக்கு காரணமாக இருக்கிற அந்த தானிய உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, டீ, காஃபி, பரோட்டா, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, பால், இதெல்லாம் தயிர், இதெல்லாம் அந்த 10 நாள் விடுமுறையில் உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தி அந்த 10 நாள் விடுமுறையில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் திரும்பவும் மனித உணவுக்கும் நம்ம மாறிவிட வேண்டும். இது இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படி ஒரு நடைமுறையை நாம் பின்பற்றலாம். இதுவும் நல்ல ஒரு ஏதாவது ஒரு வகையில் அந்த 100 நாளாவது நம்ம அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோம், அதனால் நன்மை அடைகிறோம். மனித உணவுக்கு மாறுவதற்கு இதுவும் ஒரு சிறப்பான ஒரு அணுகுமுறை தான்.